ஓம் மகத்தீசாய நம. ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகிறேன். நான் உங்கள் விஜயகுமார். அருளாளர்களே, இன்று ஆம்பூரை சேர்ந்த நம்மளுடைய நண்பர் பிரகாசம் ஐயா வந்திருக்கிறாரு. அவருக்கு ஒரு சிறு சந்தேகம், அதை ஐயா கிட்ட கேட்க போறாரு. அகத்தீசர் ஐயாவினுடைய திருவடியிலிருந்து, அறிவு நிலையிலிருந்து நாம் பேசுகின்ற பதிவை பொதுமக்களினுடைய தெளிவிற்காக இதை பதிவு செய்து ஞானசக்தி ஊடகத்துல போட போறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. ஓம் அகத்தீசாய நம. ஐயா வணக்கம். நம்முடைய திருவிழா காலங்களில் பெருமாள் எடுத்துனாராங்க, பெருமாள் அம்மனுக்கு இல்லை தெய்வங்களுக்கு, இது மாதிரி தெய்வங்களுக்கு திருஷ்டி கழிச்சு போடுற வைபவம் நடக்குது நம்ம இதில். அந்த நிலை சரிதானா ஐயா? அது எதுக்காக தெய்வங்களுக்கு திருஷ்டி கழிப்பது சரியா? ஓம் அகத்தீசாய நம. தெய்வங்களுக்கு திருஷ்டி கழிப்பது சரியா? இதுல முதல்ல தெய்வம்ன்றது யாருன்னு தெரிஞ்சுக்கணும், திருஷ்டின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், இந்த திருஷ்டியை கழிக்கிறதுக்கு உண்மையாவே வழிமுறை இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இது மூணுத்தையும் ஒரு சேர சிந்திச்சாதான் நமக்கு பதில் இது சரியா தவறான்னு புரிய வரும். முதல்ல தெய்வம் என்பது என்ன? மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அப்படின்னு பாட்டு பாடி இருக்கிறாங்க. அந்த காலத்துல சினிமாலேயே வந்து ஞான விஷயமா பாட்டு வந்துருக்குது. அப்போ தெய்வ நிலைக்கு ஒரு மனிதன் மாறலாம் அப்படின்னாக்கா, அப்போ மனிதனுக்குள்ள என்னவோ ஒண்ணு இருக்குது, அது போயிடுச்சுனாக்கா அவன் தெய்வமாயிடலாம். மனிதன் அப்படின்றவங்க கூட என்ன இருக்குது, அவன் தெய்வமா இல்லை அப்படின்னு பார்க்கணும். முதல்ல இறைநிலை பிளஸ் களங்கம் ஈக்குவல் டு மனிதன். மனிதன்னா யாருன்னாக்கா, இறைநிலையில கொஞ்சம் களங்கம் சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேரு மனிதன் அப்படின்னு வேதாத்ரி மகரிஷி சொல்லிக்கிறார். அப்ப அந்த மனிதன் மைனஸ் களங்கம் இஸ் ஈக்குவல் டு இறைவன், மேக்ஸ் ஃபார்முலா பிரகாரம். அப்ப அந்த மனிதன் கிட்ட இருக்கிற களங்கம் என்னது அப்படின்னாக்கா, 6 தீய குணங்கள்: பேராசை, சினம், கடும்பற்று, உயர்வு தாழ் மனப்பான்மை, முறையற்ற பால் கவர்ச்சி, வஞ்சம். இது இருக்கிறவனுக்கு பேர் என்னது? மனிதன். அந்த மனிதன்ல இருந்து இந்த 6 தீய குணங்களை நம்ம கழிச்சிட்டோம்னா அதுக்கு பேர் என்னது? இறைவன், தெய்வம். சரியா? ஏன் சார் அந்த கல்லை நம்ம தெய்வம்னு சொல்றோம் அப்படின்னாக்கா, ஒரு மனுஷனுக்கு பேராசை இருக்கு, சினம் இருக்கு, கடும்பற்று இருக்கு, உயர்வுத்தாழ் மனப்பான்மை இருக்கு, முறையற்ற பால் கவர்ச்சி இருக்கு, வஞ்சம் இருக்கு. ஒரு கல்லுக்கு அதெல்லாம் இருக்குதா? இல்ல. எந்த தீய குணங்களும் இல்லை, எந்த மேன்மையான குணங்களும் அதுக்கு இல்லை. நீ பாராட்டினாலும் அது மகிழ போறது இல்லை, நீ தூற்றினாலும் அது அழுவ போறது கிடையாது. எந்த குணமும் கிடையாது. அதனால உயிருள்ள எந்த ஒரு பொருளை வைத்தாலும் அது உணர்வு உணர்ச்சிக்கு கட்டுப்பட்டு அது சேட்டையை காமிச்சிடும். அப்படின்றதுனாலதான் ஒரு கல்லை இறைவனாக வைத்து வழிபாடு செய்கிறார்கள். சரி, அந்த கல்லுலையும் உயிர் சக்தி இருக்குதா, உயிரோட்டம் இருக்குதா அப்படின்னாக்கா, காந்த சக்தி ஓட்ட நிலைகள், சக்தி அலைகள் இருக்குது. உதாரணத்துக்கு, ஒரு செம்பு கம்பியில கரண்ட்டை வச்சோம்னா ஷாக் அடிக்குது, ஒரு பிளாஸ்டிக்ல கரண்ட்டை வச்சோம்னா நமக்கு ஷாக் அடிக்காது. அப்ப அந்தந்த பொருளுக்கு தகுந்தாற் போல அதனுடைய செயல்பாடுகள் மாறுபடுகிறது. அப்போ ஒரு ஆதி காலத்திலிருந்தே ஒரு கல்லு அது சிலை செய்வதற்கு உகந்த கல்லான்னு சோதிக்கிறதுக்கே என்ன பண்ணுவாங்க, சிற்பிகள் ஆய்வு செய்து இதை செய்யலாமா வேணாமான்னு தேர்வு செய்வாங்க. அதுலயே கல்லுல சந்திரகாந்த கல், சூரியகாந்த கல், பச்சை கல், கருங்கல், இப்படி நிறைய இருக்குது. அப்ப அந்த எந்த கல்லு சிலையாக செதுக்குவதற்கு தகுதியான கல்லோ, சக்தி ஓட்டங்களை எது உள்கிரகித்து வைத்துக் கொள்ளுமோ, அதற்கு மந்திரத்தின் மூலமாகவோ, எந்திரத்தின் மூலமாகவோ, தந்திரத்தின் மூலமாகவோ ஆற்றலை கொடுத்து மனிதனுக்கு தேவையான சக்தி நிலைகளை எடுத்து பயன்பாட்டுக்கு எடுத்துக்கிற மாதிரி பண்ணிடுறாங்க. ஒரு யூபிஎஸ் மாதிரி தான். கரண்ட் இருக்கும்போது சார்ஜ் பண்ணிக்குது, கரண்ட் இல்லாத போது அது கொடுக்குது. இது மாதிரி ஒரு கல்லுல முழுமையான தெய்வத்தை நம்ம காண முடியாது. ஒரு சிறு சக்தியை நம்ம எடுத்துக்கலாம், கொடுத்துக்கலாம். 1000 இருந்தாலும் மனிதனால உருவாக்கப்பட்ட ஒரு கல் அது தெய்வத்தன்மையோட இயங்குகிறது என்றாலும் கூட, மனிதனால் ஒரு உயர்ந்த நிலை கொண்ட ஒரு பொருளை உருவாக்கி வைத்தாலும் கூட, மனிதன் அறிவுக்கு உட்பட்டு செய்யப்பட்ட ஒரு பொருள் ஒரு எல்லைக்குட்பட்டு தான் வல்லமையோடு செயல்படும். அப்ப அதுக்கும் வந்து ஆற்றல் இழப்பு, ஆற்றல் சேர்க்கை இருந்துகிட்டு தான் இருக்கும்.
அப்ப ஆற்றல் குறைபாடு எதனால வருது அப்படின்னாக்கா, ஒரு கல்லுக்கு நல்ல எண்ணங்கள் கொண்ட ஒரு மனிதன் போகும்போது அந்த கல்லுக்கு சக்தி நிலைகள் அதிகரிக்கும். கெட்ட எண்ணங்களோட போயிட்டு வேண்டுதலே போயிட்டு என் எதிரியை நீ வெட்டு, குத்து, அடிமை வேலை செய்யி, எனக்கு வந்து ஒரு கார் வாங்கி கொடு, எனக்கு இந்த பெண்ணை திருமணத்துக்கு வசியம் பண்ணி கொடு, இப்படி பேராசை, சினம், கடும்பற்று, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, முறையற்ற பால் கவர்ச்சி, வஞ்சத்தோடு வருகின்ற மனிதனுடைய எண்ண ஓட்டங்கள் அந்த கல்லினுடைய சக்தி ஓட்ட நிலைகளை சலனப்படுத்தும். அப்ப அந்த கல்லுக்கே வந்து என்ன பண்ணுவாங்க, தீபத்தின் துணையை கொண்டு திருட்டி கழிக்கிறேன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துவாங்க. ஒரு மனிதனுக்கே கூட திருஷ்டி கழிக்கிறது உண்டு. ஒரு மகான்களுக்கு அந்த நிலைகள்லாம் இல்லை. ஏன் அப்படின்னாக்கா, மகான்களுக்கு இந்த 6 தீய குணங்கள் இருக்காது. இறைநிலையினுடைய தன்மையில அவங்க வாழ்வாங்க. அதனால திருஷ்டி கழிக்க வேண்டிய அவசியம் மகான்களுக்கு இல்லை, மனிதனுக்கு உண்டு. மனிதனால் உருவாக்கப்பட்ட தெய்வங்களாகிய கற்சிலைகளுக்கு உண்டு. ஆனா இறை சக்திக்கு அது இல்லை, இறைநிலைக்கு அது இல்லை. எல்லையற்ற பிரபஞ்ச மகாகாச சக்தி சுத்த வெளிதான் இறைநிலை, இறைவன் சொல்லி இருக்கிறார் வேதாத்ரி மகரிஷி. அது வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் தன்மையோடு இயங்குது. அதுக்கெல்லாம் நீ போய் திருஷ்டி கழிக்கிற யோகிதை நமக்கு கிடையாது. ஆனா நம்ம ஏதோ ஒரு பொருளை உருவாக்கி அந்த பொருள்ல அந்த சுத்த சக்தியை நம்ம இறக்கி வச்சு செயல்படும் சொல்லும் போது மனிதர்களினுடைய எண்ண ஓட்ட திணிவுக்கு தகுந்தாற் போல அதிலேயே சில சக்தி ஓட்ட மாறுபாடுகள் வரும். அதனாலதான் தெய்வத்தை கட்டிடுறாங்க, எங்க தெய்வத்தை இது பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க அப்படின்றது அதான் மந்திர எந்திர தந்திரத்தினால சில நிலைகள். அது யாருக்கு செயல்படும் அப்படின்னாக்கா, அறியாமையில இருக்கிற ஒரு மனிதனுக்கு, இல்ல நடுநிலையில இருக்கின்ற ஒரு மனிதனுக்கு செயல்படும். மகான்களுடைய நிலைக்கெல்லாம் அது மாதிரிலாம் கிடையாது. மகான்கள் ஒரு பொருளை தொட்டாங்கன்னா அது சுத்த சக்தியாக மாறிடும். அதற்கு கட்டு போடுறதோ, சேவினை செய்யறதோ, மந்திரம் போடுறதோ அதெல்லாம் நடக்காது. குறை கொண்ட மனிதன் எவன் இருக்கிறானோ அவன் ஒரு கோயில் கட்டி வச்சிருந்தா கூட அந்த தெய்வத்துக்கு கட்டு போட்டாங்க, சேவனை பண்ணிட்டாங்க, சாமியை கட்டிட்டாங்க அப்படின்னு அவன் பிதற்றுவான். ஆனா அவனுடைய எண்ணமே தைரியம் இல்ல, விவேகம் இல்ல, வீரியம் இல்ல, ஆற்றல் அதிகார நிலைகள் இல்ல, அச்சப்படுகின்ற நிலை, மனப்பேதலிப்பு நிலை, குழப்ப நிலை, இதெல்லாம் அவனுக்கு இருக்குது. அவன் நல்ல ஆரோக்கியத்தோட திடசிந்தை, திடமாற்றல், யூக சிந்தை, யூக ஆற்றல், அந்த அறிவு நுட்ப நிலையோட அறிவே தெய்வம்ன்ற உணர்வு நிலையில இருக்கிறவனுக்கு தன்னை சுற்றி இருக்கிற எல்லா பொருள்களையும் அவன் ஆற்றலோட வச்சிட்டு இருப்பான். அவனிடம் இருக்கின்ற எந்த பொருளுக்கும் திருஷ்டி கழிக்கணும்னு அவசியம் இல்லை. அறியாமையில இருக்கிற மனிதன் எந்த பொருளை வைத்து கொண்டிருந்தாலும், அது தெய்வமாக நீ வழிபாடு செய்தாலும், எந்திரமாக வழிபாடு செய்தாலும், என்ன தன்மையில நீ அதை இயக்கி நின்றாலும் அதுக்கு திருஷ்டி கழிக்க வேண்டியதுதான். இப்பதான் வந்து டேரட் கார்டெல்லாம் பாக்குறாங்கல்ல மக்களே, அந்த டேரட் கார்டையே சுத்தி செய்கின்ற முறை. ஒருத்தனுடைய கர்மாவை கழிக்கிறதுக்கு நம்ம டேரட் கார்டு எடுத்து பார்க்கும்போது அந்த கர்மா அந்த கார்டுல ஒட்டிக்குது அப்படின்லாம் அவங்க சொல்லிக்கிறாங்க. வெளிநாட்டாளர்களே சொல்லி இருக்கிறாங்க, புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. டேரட் கார்டை சுத்தி செய்யும் முறைன்னு புக்கில் எழுதியிருக்காங்க. அது ஒரு திருஷ்டி கழிக்க முறை தான். அது நெருப்பு கொண்டு திருஷ்டி கழிக்கிற, இதை சுத்தி செய்யறதுக்கு திருஷ்டி கழிக்கிற. அதே போல மனிதர்கள் வந்து ரைக்கி முறையில பாத்தீங்கன்னாக்கா, பிறருக்கு ரைக்கி சிகிச்சை கொடுத்துட்ட பிறகு உப்பு தண்ணியில கை கழுவுறது, இதெல்லாம் கூட ஒரு வழிமுறையாக அவங்க வச்சுக்கிறாங்க. இது மாதிரி நிறைய இறைநிலை தன்மையில இருக்குது. உண்மையான இறைநிலை, இறைவன் சொல்ற அந்த சுத்த வெளிக்கு வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் தன்மையோடு இயங்குகின்ற அந்த தன்மையை மனிதன் உணர்வதற்கும், அறிவதற்கும், புரிந்து கொண்டு செயல்படுத்துவதற்கும், தொடுவதற்கும் தகுதியே இல்லை. அது என்னன்னு அவனுக்கு புரியவே புரியாது. தவத்தில் தான் யார், தலைவன் யார்னு உணர்ந்தவனுக்கு தான் தன்னை உணர்ந்தவன் தலைவனை உணர்வான். இப்ப தன்னுடைய உயிரினுடைய ஆற்றலை உணர்ந்தவன் பிரபஞ்சத்தின் இயக்க சக்தியை உணர்வான். அது உணராதவன் என்ன ஒரு சிலையை செய்து வச்சிருந்தாலும் அதுக்குன்னு ஒரு வல்லமை தான் இருக்குது, எல்லை இருக்குது, அது பாழ்பட்டு தான் போகும். தயிர் இப்ப அபிஷேகம் பண்றாங்க, ஒரு சிலை இருக்குது, அபிஷேகம் பண்றாங்க, தயிரை ஊத்திட்டு தண்ணி ஊத்தி கழுவாத விட்டுட்டோம்னாக்கா நாத்தடிக்குதான் செய்யும். சிலையினுடைய புனித தன்மை பார்க்கறதுக்கு தோற்றத்திலேயே அது கெட்டு போய் தானே இருக்கும். பஞ்சாமிர்தம் படைக்கிறாங்க, அது மேல விட்டுடுறாங்க, காஞ்சி போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? நல்லா இருக்காது, சிலையினுடைய தன்மை கெட்டுடும். அதனால வந்து திருட்டி கழிப்பது அப்படின்றது வந்து உண்மைதான். அது யாருக்கு அப்படின்னாக்கா அருளாளர்களுக்கு இல்லை. சாதாரண மனிதன் ஒரு வழிபாட்டை செய்யறான்னாக்கா அவனுக்கு அந்த வழிபாட்டு முறைகள்லாம் தேவை. சிலை வழிபாடே முதல்ல வந்து எல்கேஜி கிளாஸ் தான்.
உண்மையான வழிபாடு உயிர் வழிபாடு. அந்த உயிர் வழிபாட்டுக்கு வந்தவன் சிலை வழிபாடும் தேவையில்லை, சிலைக்கு திருஷ்டி கழிக்க வேண்டிய அவசியமும் தேவையில்லை. சிலை வழிபாட்டுலதான் அவனுக்கு பேரின்பம் கிடைக்குது ஒருத்தனுக்கு அப்படின்னாக்கா அவன் கட்டாயம் திருஷ்டி கழிச்சுதான் ஆகணும். ஏன்னா மனிதனுடைய எண்ணம் காலத்திற்கு ஒப்ப, தான் தொடர்பு கொள்கின்ற நபர்களுக்கு ஒப்ப, தன்னுடைய சூழ்நிலைக்கு ஒப்ப, தன்னுடைய மனநிலைக்கு ஒப்ப மாறுபட்ட சிந்தனைகளோடு வெளிப்பாடுதல் வந்துகிட்டே இருக்கும். அப்போ அவனுடைய சக்தி ஓட்டம் மாறும், அவன் தொடர்பு கொள்கின்ற அந்த தெய்வ விக்கிரகத்தினுடைய சக்தி ஓட்டமும் மாறுபடும். இங்கே எப்படின்னாக்கா கோயில்ல 1000 பேர் வருவான், கொலை செய்தவன் வருவான், பொது சொத்தை கொள்ளடிச்சவன் வருவான், அக்கிரம அயோக்கியம் பண்ணவன் வருவான், ஏழைகளை வஞ்சனை செய்தவன் வருவான், அன்னதானத்தை தடுத்தவன் வருவான், அன்னதானம் செய்வதில் திருட்டு செயல்களை செய்தவன் வருவான். அது மாதிரி பல முடிச்சவைக்கு முள்ள மாதிரி எல்லாம் கோயிலுக்கு வேஷம் போட்டுக்கிட்டு வந்து அரோகரான்னு கத்துவான். நமக்கு அவனுடைய செயல்பட தெரியாது. ஆனா அந்த விக்கிரகத்தில் இருக்கின்ற உயிர் சக்தியினுடைய தன்மை மாறுபடும். அப்ப அதுக்கு திருஷ்டி கழிப்பது உசிதம்தான். பொதுவாக திருஷ்டி கழிக்கிறதுல ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல 4 to 6, 4 6 சொல்லுவாங்கல்ல ராகு காலம், அந்த டைம்ல திருஷ்டி கழிக்கிறது உகந்தது அப்படின்னு எல்கேஜி கிளாஸ் படிக்கும் போது எங்களுக்கு அம்பாள் சொன்னது. இப்ப நாங்க அதெல்லாம் பின்பற்றுவது இல்லை. மனிதர்களுக்கு அது தேவை, மகான்களுக்கு அது தேவையில்லை. திருஷ்டி கழிக்கும் வழிமுறையெல்லாம் புரிஞ்சுதா? வேற எதனா டவுட் இருக்குதா? வேற எதுவும் சந்தேகம் இல்லை. நன்றி. நன்றி. அகத்தீசாய நமः.